என்னப்பா சொன்னீங்க? கூட்டமெல்லாம் ஓட்டா மாறாது, நடிகர் நாடாள கூடாது. பேச்சாடா பேசுனீங்க, கொஞ்ச நெஞ்ச பேச்சா பேசுனீங்க. ஆமா, இந்த ரங்கராஜ் பாண்டே எங்க போயிட்டாரு? என்ன சொன்னாரு அவரு? 10 சீட்டுக்கு மேல விஜய் ஜெயிச்சா நான் அரசியல் பேசுறதை நிப்பாட்டேன்னு சொன்னாரு. கண்டிப்பா இனிமே நீங்க எந்த சேனல்லயும் அரசியல் பேசுறாதீங்க சார். பேசுனீங்கன்னா உங்களுக்கு அடிதான். நம்ம முன்னாள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாரு? விஜய் வெறும் அட்டதான் அப்படின்னு. கரெக்ட் தான். அதான் கடைசியில உங்க கோட்டையை, அறிவால கோட்டையை சரிச்சிட்டாரா எங்க சரித்திர தமிழன் விஜய். ஐயா எடப்பாடி அவர்கள் என்னமா சொல்றாரு? அவர் தான் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாரப்பா. ஆமா, வரல. 12 தொகுதியில தான் அவர் பிரச்சாரம் பண்ணாரு. ஆனா அதை வச்சு உங்களை என்ன நிலைமைக்கு ஆளாக்கி இருக்காரு? நீங்க வீட்டை விட்டு வெளியே வந்து தலகாட்ட முடியாத அளவுக்கு உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. எப்பா டிஎம்கே வாங்கின சீட்டை கூட நீ வாங்கலையப்பா. வேற ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல தலைவரே. அடுத்ததா இவரை தான் நான் ரொம்ப ஆத்மார்த்தமா அடிக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன். ஏன்னா விஜய் சார் கட்சி தொடங்கின புதுசுல இவர் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாரு. ஆனா மாறா இவர் என்னமா சொல்றாரு? டிவிகேக்கு வர்ற கூட்டம் எல்லாம் விசில் அடிக்கிற கூட்டம் அப்படின்னு. யோ, அது விசில் அடிக்கிற கூட்டம் கிடையாதுயா. விசா எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு ஓட்டு போட வந்த கூட்டம்யா. இனிமேல் இந்த விதண்டாவாதெல்லாம் பண்ணாதீங்க. பக்கவாதம் வந்த மாதிரி ஒரு ஓரமா போய் பொத்திக்கிட்டு படுத்து கிடங்க. அப்படி பிளாஸ்டிக் சேர் வேண்டாம்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்க வாங்க, தங்க சேர்ல உட்காரச்சுங்க அழகு பாக்குறோம். அடுத்து அக்கா கனிமொழி, விஜய் களத்திலே இல்லையே அப்படின்ட்டாங்க. அப்படியா? சரி சரி, அதனாலதான் இன்னைக்கு உங்களை களத்துல எல்லாமே ஆளாக்கிட்டாரு. இதுக்கு மேல அக்கா நம்ம ரொம்ப பெருசா அடிக்க போறது இல்ல. இங்க எல்லாத்தையும் மிஞ்சின ஒருத்தன் இருக்கான், சாட்டை. அவனை நம்ம 10ஓட 11 அடிக்க போறது கிடையாது. அவனை தனியா படுக்க வச்சு அடிக்க போறோம். தனி வீடியோ அவனுக்கு வந்துகிட்டு இருக்கு. வெயிட். சீமான் இவர் ஏகப்பட்டது பேசிருக்காரு. ஆனா அதுல இருந்து ஒண்ணு தற்குறின்னு சொல்லுவாரு டிவிகே சப்போர்டர்ஸ். யாரா தற்குறி? இன்னைக்கு காலையில இருந்து ஓன் தம்பிங்க தாண்டா வீடியோ பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஐயோ, எல்லா சேனல்லையும் அண்ணன் சீட்டை மட்டும் போடவே மாட்டுக்காங்க, ஓட்ட என்னைய மாட்டுக்காங்க, உன்னை கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்கடா. நாங்களாடா தற்குறி? அடுத்ததா பிரகாஷ்ராஜ், டேய் வந்தேரி, உனக்கு மட்டும் மரியாதை கிடையாதுடா. எங்களை யாரு வாழ வைக்கணும், யார எங்களை ஆள வைக்கணும்ன்றத தமிழ்காரங்க நாங்க முடிவு பண்ணிக்குவோம். வந்தேரி நாயை நீ மூடிக்கிட்டு போடா அப்படின்றத அவனுக்கு இன்னைக்கு தமிழ் மக்கள் உணர்த்திட்டாங்க. சோ ஓவராலா இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் வெற்றி மக்களே. இந்திய தேர்தல் வரலாற்றுல ஒரு புது கட்சி இப்படி ஒரு பெரும்பான்மை பிடிச்சதே இல்ல. விஜய் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா பிராண்ட் ஆயிட்டாரு தமிழ்நாட்டு அரசியல்ல.